புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம திவ்ய தேசங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்கள். ஒவ்வொரு திருத்தலத்திலும் பெருமாள் அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் அழகான வரலாறு இருக்கு. அப்படி மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி போகக்கூடிய வழியில் அமைந்திருக்கிறது தான் திருவாலி ஸ்ரீ அழகிய சிங்கர் ஆலயம். பேரே பாருங்களேன், அழகிய சிங்கர். அற்புதமான அழகான ஒரு பெருமாளை உள்ள நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேரே சொல்லுது. நான் 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த திவ்ய தேசத்துக்கு மட்டும் குறிப்பாக ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, திருவாலி பக்கத்திலே திருநகரிலும் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இது இரண்டும் சேர்ந்து ஒரு கோவிலாக ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுது. அதை சேர்த்து தான் 108 திவ்ய தேசங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த திருவாலியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அழகிய சிங்கர் கோவில். சிங்கர்னு ஏன் பேர் வந்தது? அழகிய சிங்கர். நரசிம்மர் ஏன் இங்கே அழகிய சிங்கராக காட்சி அளிக்கிறாரு? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகள் என்ன, தல வரலாறு என்ன அப்படிங்கிறத அற்புதமான விளக்கங்களோட நம்ம நேயர்களுக்காக எடுத்துரைக்கிறதுக்காகவே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடியும் அற்புதமான வரலாறு இருக்குது. அதை நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களுக்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க. நரசிம்ம பெருமாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நரசிம்மர்னா ரொம்ப கோபமாக இருப்பார், உக்கிரமாக இருப்பார்னு. இங்கே வந்து நரசிம்மர் அழகிய சிங்கராக பார்க்கறதுக்கே ஆசை. அப்படியே பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ப்பா, காண்றதுக்கு கண்கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி பெருமாளுடைய உருவம் இருக்கே. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே நரசிம்மரையே வந்து பார்த்தீங்கன்னா அழகு நரசிம்மர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி நம்ம முருகனை அழகு முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அழகு நரசிம்மர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கோர ரூபமாக இருந்தாலும் அவர் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அதீத கருணையும் பாசமும் தெரியுமா அவரை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு. அப்போ திருநங்கை ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 நரசிம்மரை வழிபாடு பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான நரசிம்மர் யாரு அப்படின்னா இந்த திருவாலி அழகிய சிங்கர், அழகு நரசிம்மர். இதுதான். இந்த தாயாரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணவல்லி. உனக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் வாழறதுக்கு தேவை, என்னென்னலாம் இருந்தால் உன் வாழ்க்கை பூர்ணமாகும், பூர்த்தியாகும், அத்தனையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் தாயாரனோட தாத்பரியம். இப்போ பொதுவாக நரசிம்ம வழிபாட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே இப்போவே இந்த க்ஷணமே பலனடிக்கக்கூடிய கடவுள் நரசிம்மமூர்த்தி அப்படின்லாம். பொதுவாகவே ராமர்னோட 10 அவதாரத்தில் ஒரு முறை கஷ்யப்ப முனிவர்கிட்ட நாரதர் கேட்குறாரு, அப்பா ராமர் 10 அவதாரம் எடுத்திருக்காரு, அதாவது பெருமாள் 10 அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த 10 அவதாரத்தில் ரொம்ப கேட்ட உடனே பலனடிக்கணும், அந்த மாதிரி அவதாரம் எந்த அவதாரம் அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், கஷ்யப்ப முனிவர் சொல்லுவார், இளிச்சவாயன். அப்படின்னா என்னன்னா, அந்த வாய் வந்து அகன்றிருக்கும் பார்த்தீங்களா, நரசிம்மரை அவர் அப்படி சொல்கிறாரு. அதாவது என்னென்னம்மா, இளிச்சவாயன் அந்த அவதாரம். அப்போ நாரதர் கேட்பார், நரசிம்ம அவதாரம் தானே? ஆமாம், முதல்ல பலனடிக்கக்கூடிய அவதாரம் இது அப்படின்னா வாய் வந்து அகந்து சிரிச்சா போல இருக்கிறத அது அவர் அப்படி சொல்கிறார். அரண்மனையில் பிறந்தாலும் ஏழ்மையாக வாழ்ந்தவன் யார்? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ஓகேங்களா? அதே மாதிரி மாடுகளோடவே கூடி கொலாவி இருக்க எடைய குல குழந்தை. இந்த 3 குழந்தைய நீ வழிபாடு பண்ணுற அப்படின்னா வழிபாடு பண்ண அந்த க்ஷணத்தை உனக்கு பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கஷ்யப்ப முனிவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. புரியுதுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி பாஷையோட அவங்க ஒரு பரிபாஷை ஒரு பொடி பாஷையோட சொல்லியிருக்காங்க அப்படின்லாம். அப்போ இந்த நரசிம்மரோட ஒரு வழிபாடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டுன்னு பலனளிக்கக்கூடிய வழிபாடு அப்படின்றது நம் முன்னோர்களே வந்து சொல்லி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, நரசிம்மர் இங்கே வந்ததனுடைய தாத்பரியம் என்ன, வரலாறு என்ன? முதல்ல இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்து கோயில். அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களோட இது, அதுக்கப்புறம் நாயக்கன்மார்களோட ஒரு கைங்கரியம் எல்லாமே, அந்த ஊர் செல்வந்தர்களோட கைங்கரியம் எல்லாமே இருந்துச்சு. இன்றளவும் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 4 கால பூஜை விசேஷமாக நடைபெறுது. அதே மாதிரி 3 திருவிழாக்கள் நடைபெறுது. அதில் திருநங்கை ஆழ்வார் தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை ஆழ்வாருக்குன்னு ஒரு திருவிழா நடக்குது, அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். திருவாலி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிறதே அந்த திருநங்கை ஆழ்வார். அவர் தான் ஏன் திருநங்கை ஆழ்வார் பெருமை சேர்க்கிறார் அப்படின்னும் போது நம்ம இதுக்குள்ள ஒரு வரலாறு போகணும். அது என்ன வரலாறு அப்படின்னா, கர்த்தம பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர். இந்த கர்த்தம பிரஜாபதி யாரு அப்படின்னாமா, நம்ம பிரம்மர் இருக்கார் பார்த்தீங்களா, பிரம்மருடைய மைந்தன் கர்த்தம பிரஜாபதி. அவர் விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்காரு. எதுக்கு? நான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுனோட மனசுக்கு பிரியமான ஒரு மைந்தன் ஆகணும்,
பகவானோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும், என்னோட இஷ்டம் தெய்வம் பகவான் விஷ்ணு. அதனால விஷ்ணு நோக்கி தவம் இருக்காரு. அவரோட ஆயுட்காலமே முடிய போது அவ்வளோ நாள் தவம் இருக்காரு, கடும் தவம் இருக்காரு. ஆனால் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா திருப்தி அடையவே இல்லை. ஆனால் தாயார் இல்லை, அவனுக்கு வந்து உடனே நீ வந்து காட்சி கொடுத்து அவனுக்கு என்ன வரம் கேட்குறானோ அதை குடுன்னு தாயார் வந்து வற்புறுத்திட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அவரோட ஆயுசு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிட்ட பின்னாடி அடுத்த பிறப்பு எடுக்கிறார். ஒரு ராஜனுக்கு மைந்தனா சங்கபாலன் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு சங்கபாலன்ற பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை யாரு? பூர்வ ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தம பிரஜாபதியா இருந்த குழந்தை, தவம் செய்த ஒரு முனிவர். முனிவர். அடுத்த இதில் குழந்தையா பிறக்குது. குழந்தையா பிறந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் அந்த குழந்தைக்கு பகவான் விஷ்ணு மேலே ஒரு பெருசாக வந்து பாசம்ன்றது இல்லை. குழந்தை வாலிப வயசு அடையுது. வாலிப வயசு அடையும் போது ஒரு பொண்ணை பார்க்குது. அந்த பொண்ணு பேர் குமுதவல்லி அப்படின்னு, ரொம்ப அழகான பொண்ணு, நல்ல நல்ல குணங்கள் நிறைஞ்ச ஒரு கன்னிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணை பார்த்தவொடனே இவனுக்கு காதல் வருது, காதல் வயப்படுறா அந்த பொண்ணு மேலே. அந்த பொண்ணு யாரு? நிறைஞ்ச விஷ்ணு பக்தி. அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறான், நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும், ஒரு நாட்டுக்கே இளவரசன் போய் கேட்குறான். அந்த பொண்ணு என்ன சொல்லுது? ஒரு கட்டளை போடுது, நீ தினம்தோறும் 1000 விஷ்ணு பக்தர்களுக்கு அன்னதானம் அப்படின்றது பண்ணும். அன்னதானம்னா வெறும் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு சாம்பார் சாதம் அப்படிலாம் கிடையாது, தடபுடலாக விருந்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லுது. இவ்வளோ காலம் நீ செய்கிற, செவ்வனவே செய்கிற அப்படின்னா உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நான் ரெடி அப்படிங்குது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மேலே இருக்க ஆசையில், அந்த பொண்ணு மேலே தீரா காதல், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைங்கரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ பெரிய ராஜராக இருந்தாலும் இளவரசனாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கஜானா காலியாகும் இல்லம்மா, கட்டாயமா காலியாகும் இல்லையா? இவருக்கு தடபுடல் விருந்து இல்லையா? தடபுடல் விருந்து தினம்தோறும் 100 பெருமாள் பக்தர்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கஜானா காலியாவது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொண்ணு மேலே மோகம் ஜாஸ்தி இருக்குது. அவரோட கைங்கரியம் தொடர 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 அவருக்கே பகவான் விஷ்ணு மேலே உள்ளூர்ந்த ஒரு அன்பு அப்படின்றது வருது. அது காரணம் என்ன? நம்ம விட்ட குறை தொட்ட குறை, பூர்வ ஜென்மத்தினோட தொடர்பு அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வ ஜென்மத்தினோட தொடர்பு அப்படின்றது இருக்கும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் நிறைய முறை அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இந்த ஈசனை நான் ஏற்கனவே வழிபாடு பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், ஆனால் அப்போ தான் நான் முதல் முறை போயிருப்பேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். அது பூர்வ ஜென்ம தொடர்பு. பூர்வ ஜென்மத்தில் நம்ம எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்த நிறைய செஞ்சோமோ அது இந்த ஜென்மத்திலையும் நம்மளுக்கு தொடரும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் வள்ளுவர் சொல்லுவார், ஒரு பிறவியில் கற்ற கல்வி எத்தனையோ பிறவியில் நம்மளுக்கு பலன் அடிக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி தான். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர பெருமாள் மேலே அதீத பக்தி வருது. பக்தி வரும்போது அந்த பொண்ணு மேலே இருந்த ஆசையும் ஈடுபாடையும் மீறி, காதலையும் மீறி, பக்தினால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு, என்ன பண்ணி சம்பாதிக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை என்ன? களவாடுறது. அரசனே களவாடுறது. அவர் என்ன பண்ணாரு? களவாட ஆரம்பிக்கிறார். களவாட ஆரம்பிச்சு அந்த ஊர்ல, பக்கத்து ஊர்ல அது சுத்தி எத்தனை அந்த அரச பதவியே போயிடுது. அரசனாவே இல்லை, ஆண்டி ஆயிடுறாரு அவர். எல்லாத்தையும் கொடுத்து எல்லா ஊர்லேயும் இருக்க மக்கள் அந்த விசேஷம், கல்யாணம் அந்த மாதிரிலாம் வரும்போது செல்வந்தர்கள் கிட்ட இருந்து திருடுறது. இதையே களவாடுறதே ஒரு பணியாக செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தினம்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் அப்படின்றத கொடுக்குறாரு. ஆனால் அந்த பணி அவர் தொடர்ந்துகிட்டே இருக்கிறார். கண்டிப்பாக தொடர்றாரு. அதை வந்து சலிக்கவே இல்லை. அதை நான் செய்யறதுக்காக நான் பல விஷயங்கள், பல தப்பு தண்டா போகிறேன். முக்கியமாக களவாடுறது செய்கிறேன். பஞ்சமாக பாதங்களில் ஒன்றும் இல்லையா? மது, சூது, கொலை, கதவு, மாது அப்படின்றது, அந்த களவு அப்படின்றத அவர் செய்கிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த களவாடி செய்யும்போது ஒரு முறை என்ன ஆகுது? பெருமாள் வந்து சோதிக்கணும். ஈசை மட்டும்தான் திருவிளையாடல் பண்ண மாட்டான், பெருமாளும் பண்ணுவான். பெருமாள் வந்து அவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு. வர்றது எப்படி வராரு அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு திருமண கோஷ்டி. அப்போ திருமண கோஷ்டி எவ்வளோ சீரோட வருது. ஆமாம், நிறைய செல்வத்தோட வருது. தட்டு தட்டா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு, பொருள், வைரம், காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது. கூட மகாலட்சுமி தாயாரும் அழகு பதுமையாக ஒரு பெரிய தட்டில் வைரநகையே தூக்கின்னு வருது அந்த அம்மாவும். எல்லாரும் வரும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதை வழிமறிக்கிறார். வழிமறித்து அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி கத்தி காமிச்சு வாங்குறார். வாங்கும்போது பெருமாளும் பயந்துக்கினே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்த உடனே கழுத்தில் காத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டு அப்படிங்கிறாரு. பெருமாள் எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. தாயாரும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் எல்லாத்தையும் கழட்டுறா. தாலியை கழட்ட வரா. தாலியை கழட்ட வரும்போது இந்த மனுஷன் இருக்கா பார்த்தீங்களா, இந்த இளவரசன், அவர் சொல்கிறான், இளவரசனாக இருந்து இப்போ களவாணியாக மாறின ஒரு பர்சன், கல்வன். அவர் சொல்கிறார், அம்மா தாயே, தயவு செஞ்சு தாலியை கழட்டாதம்மா, என் தாய் மாதிரி நீ இருக்க, மகாலட்சுமி மாதிரி என் தாய் மாதிரி நீ இருக்க, சாக்ஷாத் அந்த லக்ஷ்மினோட சொரூபமா நீ இருக்க, எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் தாலியை வாங்குற பாவத்துக்கு மட்டும் என்ன ஆளாக்கிடாதம்மா, நான் நிறைஞ்ச விஷ்ணு பக்தன், எனக்கு விஷ்ணு மேலே அலாதி காதல், அலாதி அன்பு, அலாதி பாசம், அதனால் நான் இந்த வேலையை செய்கிறேம்மா, நான் பொண்ணுக்காக ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ என் மனசில் பரிபூர்ணமாக பெருமாள் தான் இருக்காரு, அந்த தப்பை செஞ்சிடாதம்மா
அந்த அம்மா மெட்டி கழட்டுது, அந்த தப்பை செஞ்சிடாதம்மா, கொலுசு கழட்டு வாங்கிக்கிறாரு, கொலுசு கட்டுது வாங்கிக்கிறாரு, வலையெல்லாம் கட்டுது, எல்லாம் வாங்கிக்கிறாரு. ஆனா தாலிக்கும் மெட்டிக்கும் அவர் வந்து வாங்க மறுக்கிறார். இதை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஒரு ஜென்மமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருந்தார், மனசு இறங்கலை. இந்த விஷயத்தை பார்த்த உடனே பெருமாளனோட மனசு இறங்கிடுது. தாயாருக்கு அப்பயே மனசு இறங்கிடுது. அப்போ பெருமாளனோட மனசு இறங்கி அவர் காதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அஷ்டோத்திர நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்கிறார். அஷ்டாட்சரத்தை சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்று, அதுதான் திருநங்கை ஆழ்வார் உருவான கதை. அந்த மனுஷன் தான் திருநங்கை ஆழ்வார் உருவான கதையே இதுதான். ஒரு கல்வனா இருந்த ஆழ்வாரான கதை. இது நம்ம சிவபுராணத்துல மட்டும் பார்க்க முடியாதுமா, இந்த மாதிரி பெருமாளனோட விஷயத்திலயும் நம்ம பார்க்க முடியும். பெருமாளனோட புராணங்கள்லயே இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. அந்த அதீத பக்தி, அந்த பக்தியிலையும் நான் திருடே செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் வேணாமாப்பா அப்படின்ற மாதிரி அவரோட கதை இருக்கு. நிச்சயமா மேம், ரொம்ப அழகா வந்து திருநங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்துல சிங்கர் எப்படி வந்து உட்கார்ந்தார், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிங்கர் எப்படி இங்க திருநங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்துக்கு வந்தார்? சிங்கர்னு சொன்னோன்னே அழகிய சிங்கர் நரசிம்மர் லக்ஷ்மி தாயாரோட காட்சி அளிக்கிறாரு இந்த திருத்தலத்துல. திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ண திருத்தலம். ஆனா நரசிம்மர் இங்க எப்படி வந்தார், அதுதானே கேள்வியே. மேம் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒவ்வொரு ஆழ்வார்கள் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. குறிப்பா இந்த திருமாலை ஊர்ல திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த உபதேசத்தை பெருமாள் கிட்டேந்தே வாங்கியிருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு இல்லையா? பெருமாள் கிட்டே வாங்குது. அந்த மாதிரியான ஒரு பிறவி எடுத்ததற்கே முற்பிறவில அவர் வந்து அந்த கடும் தவம் பண்ணதுதான் காரணம் அப்படிங்கறது நீங்க அழகா சொன்னீங்க. இங்க எப்படி நரசிம்மர் வந்து அவரால வழிபாடு பண்ணப்பட்ட நரசிம்மர்மா. அவர் ஆழ்வாரா மாறின பின்னாடி அவரு வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ண நரசிம்மர், அழகிய நரசிம்மர். அதான் அழகிய சிங்கர் அப்படின்ற பேருக்கு. இதை உணர்த்தும் விதமாதான் இன்றளவும் அந்த தை மாதம் அந்த வந்து திருவிழா நடைபெறுது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இன்னொரு தாத்பரியமும் இருக்குமா. பொதுவா நரசிம்மர் நம்ம கோயில்லாம் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தாயார் வந்து இடது பக்கம் தொடையில தான் உட்கார்ந்துருப்பா. ஆமா, பாத்திருக்கீங்க இல்லையா? ஆனா இந்த பக்கம் தாயார் வலது பக்க துறையில உட்கார்ந்துட்டு இருப்பா. இது ரொம்ப அற்புதமா அழகா வந்து தாயாரோட பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு உருவ அமைப்போட இருக்கு. ஆமா, பூர்ணவல்லி வந்து பாத்தீங்கன்னா வலது பக்க தொடையில உட்கார்ந்துட்டு இருப்பா. இதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அது சில சுவடுகளும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு நிரூபிக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நரசிம்ம அவதாரத்தினோட நோக்கம் என்ன, ஹிரண்யகசிபு அழிக்கிறது தான் இல்லையா? அதுக்கும் மேல என் பக்தனுக்காக நான் வந்தேன். ஆமா, பக்த பிரகல்நாதனுக்காக வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரமே. உருவெடுத்ததே நரசிம்ம அவதாரம், பக்த பிரகல்நாதனோட பக்தி அதுதான் வந்து பிரதானம். அதுக்கப்புறம் தான் இரண்யகசிபு அழிக்கிறது. அப்ப என்ன ஆகுது, இரண்யகசிபு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா 14 லோகத்திலேயே அவனோட ஆட்சி அப்படின்றது இருக்கு. முக்கியமா தேவேந்திரனை ரொம்ப பாடாப்படுத்துறான். தேவேந்திரன் போய் ஒரு முறையும் முறையிடும் போதும் யாரும் அவனை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன, இரண்யகசிபு வாங்கின வரம் பிரம்மன் கிட்ட. என்ன வரம் வாங்கினா, தேவரும் அல்லாது முனிவரும் அல்லாது ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது பகலும் அல்லாது இரவும் அல்லாது உள்ளேயும் அல்லாது வெளியேயும் அல்லாது மானிடரும் அல்லாது மிருகமும் அல்லாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுதம் அல்லாது அஸ்திரம் அல்லாது. இப்படி ஒருத்தனால தான் எனக்கு சாவு வரணும். இப்படி ஒருத்தன் எங்க இருக்கான், சாவே வராது இல்லையா? முதல்ல அவன் கேட்ட வரம் என்ன அப்படின்னா, எனக்கு சாகா வரம், மிருத்யு அப்படின்றது இருக்கக்கூடாது. அப்ப மிருத்யு தேவியை வெல்ல யாராலையும் முடியாது. ஒரு முறை ராவணன் மிருத்யு தேவி கிட்ட சம்ஹாரம் பண்றதுக்காக, அதாவது அவளை சம்ஹாரம் பண்ண ராவணன் போயிட்டு தோல்வியை ஒத்துக்கொண்டு புறமுதுகு காட்டி வந்தான். மிருத்யு தேவியை இது வரைக்கும் வந்து வென்றவங்க யாருமே கிடையாது, மார்கண்டேயனை அன்றி அப்படின்லாம். மார்கண்டேயன் ஈசனுடைய அனுகிரகத்தினால வென்றான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வ கடாட்சத்தினால வென்றவங்க இருக்காங்க, என்னோட பலத்தினால வென்றவங்கன்றது யாருமே கிடையாது. அப்ப பிரம்மர் சொல்றாரு, இல்ல சாகா வரலாம் முடியாது, வேணும்னா நீ யாரால வந்து சாகக்கூடாது, இப்படிப்பட்டவங்களால தான் சாகணும் அப்படின்னு வேணா நீ ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு வரத்தை கேளு அப்படிங்கிறாரு. அப்படி கேட்டதுதான். அதனால தான் பக்த பிரகல்நாதன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமக, ஓம் இரண்யாய நமகன்னு அந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களும் பிரஜையும் சொல்லிட்டு இருக்கும் போதும் இரண்யோட நாமத்தை சொல்லாதவங்களுக்கு கடுமையான தண்டனை. அப்போ பக்த பிரகல்நாதன் மட்டும் ஹரியே நமக, ஹரியே நமக, ஹரியே நமக, ஓம் வாசுதேவாய நமக அப்படி சொல்லிட்டு இருந்தால் அந்த குழந்தைய எல்லா விதத்துலையும் சாகடிக்க முயற்சி பண்ணால் அந்த குழந்தை சாகலை. அப்போ ஒரு நாள் வந்து கேட்குறார் ஹிரண்யர், நீ வந்து ஹரி ஹரின்றி, உன் ஹரி எங்கே இருக்கான் காமி? என் ஹரி தூணுலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், இந்த தூணில் இருக்கானா, இந்த தூணில் இருக்கானா? அதுக்கு விஷ்ணு புராணம் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொல்லுதுமா. எந்த தூணை இரண்யகசிபு உடைப்பான்னு தெரியாமல் நரசிம்மர் எல்லா தூண்லையும் வந்து குடிக்கொண்டு இருந்தாராம்.
எதை உடைச்சாலும் வெளியே வரணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தூணை உடைக்க பயங்கரமான உக்ரமான ஒரு ரூபம், மனித ரூபமும் சிங்க முகமும் கொண்டு ஒரு அழகான ஒரு நரசிம்ம, அவ்வளோ உக்ரத்துலேயும் அழகு இருந்தாரு. அப்ப அவனை சம்ஹாரம் பண்ணிட்டோம், வைத்த கிழிச்சு கொடலாம் எடுத்து மாலையா போட்டுக்கின பின்னாடியும் உக்ரம் அடங்கல. அப்ப எல்லாரும் 33 கோடி தேவர்களும் அஞ்சு நடுங்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. சரபேஸ்வர அவதாரம் எடுத்து சரபடா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிங்கனம் கட்டி பிடிச்சி அதுக்கப்புறமா அவரோட உக்ரம் அடங்கலை. பக்த பிரகல்நாதன் முதல்ல சமாதானப்படுத்துறான், பாடி துதிக்கிறான், அடங்கலை. குறையுது ஆனால் முழுசும் அடங்கலை. கர்ஜிக்கிறார், அந்த கர்ஜனை 14 லோகத்துலேயும் கேட்குது. அப்போ கடைசியில் எல்லாரும் சொல்கிறாங்க, அம்மா மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க, நீ போய் முன்னாடி உட்கார். மகாலட்சுமி தாயார் தான் முதல்ல பயந்து தூரம் நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் பிரகல்நாதன் தான் முதல்ல வந்து நரசிம்மரை அமைதிப்படுத்துது. அதுக்கப்புறம் சரபேஸ்வரர் வந்தது. அதுக்கப்புறம் அது கட்டி பிடிச்சது இன்றளவும் பல இந்த காளிகாம்பாள் கோயிலே இருக்கும். அந்த அந்த ஒரு அத்தாட்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கோவம் அடங்குது. எல்லாம் கோவம் அடங்குனாலும் முழுசும் கோவம் அடங்கல. அவர் உக்கிரத்தில் கர்ச்சிச்சே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வராரு. அப்போ எல்லாரும் மகாலட்சுமி தாயாருக்கு வேண்டுறாங்க, கொஞ்சம் கோவம் தான் இருக்குது, தயவு செஞ்சு நீ போய் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா போயிட்டு அவர் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்த பின்னாடி பிரகல்நாதன் சொல்கிறான் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது உட்கார்றான். உட்கார்ந்த பின்னாடி தாயார் போய் அவரோட மடியில் உட்கார்றாரு. அந்த மடியில் உட்கார்ந்தது வலது பக்கமா, வலது பக்கம் தொடையில உட்கார்ந்ததா. அதை உணர்த்தும் பொருட்டு இந்த கோயில்ல அந்த மாதிரி இருக்கு. அழகிய சிங்கர் கோவில் அங்க வந்து உக்கிரம் தணிஞ்சது இந்த இடத்துல தான். அப்ப அந்த அதை உணர்த்தும் பொருட்டு எவ்வளோ வந்து நரசிம்மர் நீ எவ்வளோ தப்பு தண்டா செஞ்சிருந்தாலும், எவ்வளோ பாவம் நீ வந்து செஞ்சியோ தெரியாம செஞ்சோ எது பண்ணியிருந்தாலும், உக்கிரமான நரசிம்மரை நம்ம வழிபாடு பண்றோம்னா நமக்குள்ள கொஞ்சம் நீதி நியாயம் தர்மம்லாம் இருக்கணும். எதுவுமே உனக்கு இல்லைன்னா கூட மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் உன்னை சொல்லிடுவாரு. நீ ஆத்மார்த்தமாக வந்து இனிமேல் பட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் முன்னாடி வந்து நிற்கிறியானா அதை உணர்த்தும் பொருட்டும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வலது தொடையில் தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த தாயாரையும் நம்ம நரசிம்மரையும் வழிபாடு பண்ணும்போது உன்னுடைய சகல பாவத்திலிருந்தும் விமோச்சனம், பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான 108 திவ்ய தேசத்துல நம்மளுடைய திருவாலியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அழகிய நரசிங்கர், அழகிய சிங்கர், அழகு நரசிம்மர் அப்படின்னு சொல்லலாம். நரசிம்ம வழிபாடு பாவம் மட்டும் தொலையறதுக்கு இல்லம்மா, எல்லாமே எல்லா பிரச்சனைகளுக்கும் நரசிம்மர் வழிபாடு இல்லைங்களா. ஆக இவங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், அந்த செய்வினை பிரச்சனைகள், அது வந்து எதிர்மறையாற்றல் பிரச்சனைகள், ஒரு கண் திருஷ்டினால வரக்கூடிய பிரச்சனைகள், தீராத நோய், தீராத பிரச்சனை எல்லாமே நம்மளுடைய பூர்வீக கெட்ட கர்மாக்கள்னால வரப்படுறது. அத்துணை கெட்ட கர்மாக்களையும் அழிக்கணும் அப்படின்னாலே நரசிம்மர் வழிபாடு. இந்த நரசிம்மர் அதுவும் இப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றது உண்டுமா. நிச்சயமா மேம். நரசிம்மர் வழிபாடு கூடவே லக்ஷ்மி தாயார் வலது தொடையில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம எந்த கிழமைகள்ல இந்த நரசிம்மரை குறிப்பா வழிபட்டா நல்லது? பொதுவாகவே நரசிம்ம வழிபாடு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனைகள் ரொம்ப விசேஷமா. நரசிம்மரோட நட்சத்திரம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக மகாலட்சுமினாலே வெள்ளிக்கிழமை வழிபாடு இல்லம்மா. அப்போ இந்த கடவுளை இந்த நாள் தான் வழிபாடு பண்ண பலன் அதிகம் அப்படின்றது நடுவில் திணிக்கப்பட்ட விஷயங்கள். உண்மை என்ன அப்படின்னா கடவுள் எல்லா நேரத்திலையும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காகவே இருக்கார். இது உண்மையான விஷயம். நம்ம திணிக்கப்பட்ட விஷயத்தை பற்றதை விட உண்மையான விஷயம் என்ன? ஆனால் சுவாதி நட்சத்திரம் விசேஷம், அவர் ஜனிச்ச நட்சத்திரம் அப்படின்றதுனால அப்போ எல்லாராலையும் சுவாதி அன்னைக்கு போய் வழிபாடு பண்ண முடியுமா? நம்மலாம் எத்தனையோ கலியுகம்மா இது. நம்ம ஓடிட்டே இருக்கோம், படத்து பின்னாடி, பேர் முன்னாடி, புகழ் பின்னாடி, இப்படி ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு நேரம் அப்படின்றது இல்லை. அப்போ என்னைக்கு நான் போய் வழிபாடு பண்ணாலும் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணால் நரசிம்மனோட அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரமாகும், மாற்றுக்கிறதே இல்லைம்மா. நிச்சயமா அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது தேவையான அத்தனை நலன்களையும் அற்புதமாக நமக்கு அள்ளித்தரும். நம்ம திருமங்கை ஆழ்வார் இந்த இடத்துல தான் வந்து உபதேசம் பெற்றார் இல்லையா? அதை கொண்டாடுற விதமா இங்கே திருவிழாக்கள் நடைபெறுது இல்லையா? அந்த திருவிழாக்கள் எந்த மாதத்தில் நடைபெறுது? அந்த திருவிழாவில் நம்ம கலந்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள்? அது என்னென்னம்மா, ஒவ்வொரு தை மாதமும் நடைபெறுது. அதாவது வருஷத்தில் 3 திருவிழாக்கள் உண்டு. அதில் முக்கியமான திருவிழா இந்த ஆழ்வார்னோட திருவிழா தான். அப்போ இந்த திருவிழாவில் நமக்கு நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னும் போது ஆழ்வார்னோட அனுகிரகமும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வழிபட்ட நரசிம்மனோட அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயமா. அதுக்கும் மேலே நம்ம திருவிழாக்கள்லாம் கலந்துக்கும் போது மனோரீதியான ஒரு அமைதியும் கிடைக்கும் அப்படின்றது உண்மை. பொதுவாக இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷாலோட பழகிறதுக்கான வாய்ப்பே இல்லை நமக்கெல்லாம் இல்லைங்களா. இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 10 திருவிழா 10ஆம் திருவிழா அப்படின்றதுலாம் வரும். அந்த மாதிரி 10 திருவிழாலையும் போவோம், சொந்தம் பந்தம் எல்லாரையும் பார்ப்போம். இப்போ அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆக இந்த மாதிரி திருவிழாக்கள், முக்கியமான விசேஷ தினங்கள் குடும்பத்தோடு போகிறது அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும், இறைவனோட அனுகிரகத்தையும் நிதர்சனமாக வாங்கி கொடுக்கும். இதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லைம்மா. நிச்சயமா மேம்.
பக்கத்துல திருவாலி பக்கத்துல இருக்கக்கூடிய திருநகரியும் சேர்த்தே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திவ்ய தேசமா இந்த 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு வந்துருது இல்லம்மா. ஒண்ணு அப்படிங்கிறதுனால 2 திவ்ய தேசத்தையும் ஒரு சேர வந்து தரிசனம் தரிசனம் பண்றது பண்றது நல்லது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்றைய நிகழ்ச்சியில அற்புதமா வந்து திருவாலியில அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அழகிய நரசிம்மர்னும் சொல்லலாம், அழகிய சிங்கர்னும் சொல்லலாம், அழகிய சிவர்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா வந்து வலது தொடையில லக்ஷ்மி தாயாரோட காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து இந்த ஸ்தலம் ரொம்பவே பக்கம். போக்குவரத்து வசதியெல்லாம் நிறையவே இருக்கு. மயிலாடுதுறைக்கு நீங்க வந்து ரயில் போக்குவரத்து மூலயமாகவும் போகலாம், பேருந்து போக்குவரத்திலும் போகலாம். நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா 2 தலங்களையும் ஒரு சேர தரிசனம் பண்ணிட்டு வரும், அதாவது திருவாலியும் திருநகரியும் ஒரு சேர தரிசனம் பண்ணிட்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்றைய தேவ தரிசனம் நிகழ்ச்சி ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் திருவாலியில் அமைந்திருக்கக்கூடிய அழகிய சிங்கர் கோவில் குறித்த அற்புதமான தல வரலாறு, ஒரு வரலாறு எடுத்தோன்னா இன்னொரு வரலாறு அப்படின்ட்டு பின்னி வரலாறுக்குள்ள வரலாறு, ஆமா, கதைக்குள்ள கதை அப்படிங்கிற மாதிரி பின்னி பிணைந்து, ஆனா என்ன நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லுது இந்த கோவில், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அழகா நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி மேம். நன்றி.